ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு அழகான வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பக்கம் தான் இருக்குது. பாருங்கள், 2.5 சென்ட் லேண்டு ப்ராப்பர்ட்டி. கார் பார்க்கிங்கை பாருங்கள், ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. இதில் ஒரு கார் விடலாம். 950 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் ஏரியா. வாங்க வீடை பார்க்கலாம். கிரானைட் அண்ட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிள் பட்ஜெட்டுங்க, லோ பட்ஜெட் தான். இது என்ன ரேட்டுன்னு ஃபைனலாக சொல்கிறேன் பாருங்கள். டூ பெட்ரூம் இருக்குது பாருங்கள். வீடு நீட்டாகவே இருக்குது. ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் பாத்ரூம் இதில் இருக்குது பாருங்கள். ஷவர் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. இதுலேயும் ஒரு சிம்பிளான ஒரு ரூம் இருக்குது. 2 பெட்ரூம் இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட் தான். நீங்கள் நினைக்கக்கூடிய பட்ஜெட்டே கிடையாது, லோ பட்ஜெட் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசி என்ன ரேட்டுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடை மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த வீட்டில் எல்லாமே இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது, ஹால் இருக்குது, கிச்சன், 2 பெட்ரூம், பேக்கில் கொஞ்சம் இடம் இருக்குது. இந்த லோ பட்ஜெட்டில் இந்த வீடு கிடைக்காது. அப்படியே பாருங்கள், வீடை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடு ஓகேனா என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலை இப்படி திருப்பி காணிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, கிச்சனை பாருங்கள். இதுலேயும் பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. நீட்டாக ஒரு டிசைன் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் துணி துவைக்கிறதுக்கு அதுக்கு செட்டப் வச்சுருக்காங்க. வீடை சுற்றி போகிறதுக்கு உங்களுக்கு வழி இருக்குது. பேக்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இந்த வீடோட ரேட்டு என்னன்னு நினைக்கிறீங்க? 34 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. டைரெக்டாக ஓனரை போய் பார்க்கலாம், கம்மி பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது ஃபிக்ஸட் கிடையாது. தேவைப்படுறவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க. டைரெக்டாக ஓனரை போய் மீட் பண்ணுவோம், வீடை முடிப்போம், உங்கள் பேரில் வீடை வாங்கிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரித்வின் ரியல் எஸ்டேட்.